ஓவியா, இந்த மரம் ரொம்ப அழகா இருக்கு. இந்த மரத்தை வச்சு பெரிய கதையே இருக்கு. உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதம்மா, நீங்களே சொல்லுங்க. இந்த நேரம் பார்த்து உங்க அக்கா லியாவை காணும். சரி விடு, உனக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், அப்புறம் நீ இந்த கதையை உங்க அக்கா கிட்ட சொல்லு. சரியா ஓவியா? சரிம்மா, நான் லியா அக்கா கிட்ட கதையை சொல்றேன். எனக்கு அந்த கதையை கேட்க ரொம்ப ஆசையா இருக்கு. சொல்லுங்க, நானும் கேட்கிறேன். சொல்றேன், பொறுமையா கேளுங்க. முன்பொரு காலத்துல இந்த மாதிரி ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. அதுல குருவிகள்லாம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சுமா? வேகமா சொல்லுங்க. ஒரு மர வியாபாரி அந்த காட்டு பக்கமா வந்தான். அந்த மரத்தை வெட்ட போனான். அப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா குழந்தைகளா? சொல்லுங்கம்மா, கேட்கவே நல்லா இருக்கு. மரம் அந்த வியாபாரி கிட்ட பேச ஆரம்பிச்சிச்சு. டே முட்டாள், என்னைய அழிக்க பாக்குற? உனக்கு அறிவே இல்லையா? நான் இருக்கிறதுனால தான்டா நீங்க எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்க. நான் இல்லைனா காற்று வராது, மழை வராது, உங்களால நிம்மதியா வாழவும் முடியாது. என்னை அழிச்சிட்டு நீங்க மட்டும் எப்படி சுத்தமா சந்தோஷமா வாழ போறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு மரம் சொன்னுச்சு. அதுக்கு அந்த வேடன் என்ன சொன்னான் மேடம்? அதுக்கு அந்த வியாபாரி, ஏ முட்டாள் மரமே, நீ அறிவாளின்னு உனக்கே நினப்பு இருக்கா? உன்னைய வச்சு தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். உன்னால தான் எல்லாமே நடக்குது. வீடு கட்ட முடியுது, பெரிய பெரிய கட்டில் நாற்காலி எல்லாம் செய்ய முடியுது. அதை விற்று நான் பெரிய பணக்காரனா ஆக முடியுது. உனக்கு பாவம் பார்த்தன்னா நான் எப்படி வாழ முடியும்? முட்டாள் முட்டாள் அப்படின்னு மரத்துக்கிட்ட அந்த மர வியாபாரி பேசினான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுமா? இப்ப நீ என்னை அழிச்சிட்டு சந்தோஷமா இருக்கலான்னு மட்டும் நினைக்காத. உன்னுடைய அழிவு இயற்கையோட கையில தான் இருக்குங்கிறத மறந்துடாத. வெள்ளமாகவும் சுனாமியாகவும் பூகம்பமாகவும் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு அரக்க குணத்தினால தான் எல்லாமே நடக்குது. எங்களை அழிச்சிட்டு நீங்கள் அசுத்த காற்றை சுவாசித்து நோய்வாய்ப்பட போகிறீங்க. மழை இல்லாமல் கஷ்டப்பட போகிறீங்க. விவசாயம் இல்லாமல் ஊரே அழிய போகுது. இதுக்கப்புறம் நீ என்ன முடிவு செய்யணுமோ செஞ்சுக்கப்போ பரவாயில்ல. என்னை அழிக்கிறதால நான் மட்டும்தான் அழிவேன். ஆனால் நீ செய்கிற முட்டாள்தனத்தினால இந்த ஊரே அழிய போகுது. ஆமா ஓவியா, மரம் ரொம்பவே கோவப்பட்டுச்சு. அதை பார்த்த மர வியாபாரிக்கு ஒண்ணுமே புரியல, என்ன செய்யறதுன்னு புரியல. அப்புறம் என்ன நடந்துச்சு மேடம்? மர வியாபாரி ரொம்ப குழம்பி போயிட்டான். மரம் சொல்ல எல்லா விஷயத்தையும் யோசிக்க பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு ஒரே மனசுக்குள்ள கவலையா ஆயிடுச்சு. குருவிகளை பற்றியும் யோசிச்சு பார்த்தான். நம்ம ஒரு சுயநலத்துக்காக எல்லாத்தையும் அழிக்கணுமான்னு யோசிச்சு வந்த வழியை பார்த்து திரும்பி போயிட்டான். சூப்பர்மா, நல்ல விஷயம் நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர் மேடம், சூப்பர். நல்ல முடிவை தான் எடுத்திருக்கோம். குழந்தைகளே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க இந்த மாதிரியே யோசிச்சு பார்த்து எல்லா விஷயத்தையும் முடிவெடுங்க. நம்ம வாழ்றதுக்காக நம்ம மற்றவங்களை அழிக்க கூடாது. நம்ம இயற்கையோட சார்ந்து வாழணும். நம்ம எல்லோரும்
மரங்களை நட்டு மலைகளை பெற்று சிறப்புடன் வாழணும். சரியா குழந்தைகளே? சரிம்மா, இனிமே நான் மரங்களை அழிக்க மாட்டேன். நான் ஒரு மரமாவது நட்டு வளர்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மரம்னா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜாலி, மலையும் ரொம்ப பிடிக்கும். மேடம், இப்பவே நான் ஒரு பெரிய மரத்தை நட போறேன். மலையில விளையாட போறேன். பாய் நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.